வணக்கம் மக்களே. ஜூலை 10 நைட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்புறம் வெற்றிமாறனோட காம்போவில் தமிழ் முருகன் படத்தோட அப்டேட் வருது. அதை ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி தனுஷ்னா எக்ஸில் ஒரு சில ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணியிருந்தார். அதில் டிவி அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான்லாம் தனுஷ் அடுத்து வெங்கட் பிரபு, வினோத் இல்லைனா ஹிந்தி டைரக்டர் வினய் விஜய் சோப்ரா, அதாவது 12th ஃபெயில் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார்ல, அவர்லான்னு நினச்சிட்டேன். இந்த ஆள் என்னன்னா வரிசையாக படத்தை அடுக்கிட்டே இருக்கார். போன வருஷம் குபேரா இட்லி கடை, இந்த வருஷம் கரை, அப்புறம் ஓம், அடுத்து தமிழரசன் பச்சைமுத்து, மாரி செல்வராஜ் ப்ராஜெக்ட்டுன்னு நிறைய லைனப்ஸ் வச்சுருக்காரு. இந்த பக்கம் வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா அரசன், ராஜன் வகையரா, அப்புறம் வடச்சென்னை 2ன்னு அடுத்தடுத்து நிறைய லைனப்ஸ் அவரும் வச்சுருக்காரு. அதை இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இத்தனை லைனப்ஸ் இருந்தாலும் எதுக்கு இந்த ப்ராஜெக்டை இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராஜெக்ட் இப்போ தான் ரீசண்டாக இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டுமே விட்டுருக்காங்க. சரி, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜூனியர் என்டிஆர் அப்புறம் திருவிக்ரம் காம்போவில் முருகன் சப்ஜெக்டில் ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க. அதோட அனௌன்ஸ்மெண்ட்டுமே விட்டுருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட ட்வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பானி நாத் அப்படிங்கிற ஒரு டேக்லைனை அந்த ப்ரொடியூசர் போட்டிருந்தார். முருகன் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தமிழ் கடவுள், ஆதி தமிழர். அவர் சிவன் அப்புறம் பார்வதிக்கு பிறந்தாருன்னு சொல்லி கைலாயத்தில் தான் பிறந்தாருன்னு சொல்லி பாணிநாத்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, தமிழில் நம்ம கடவுளை ப்ராப்பராக எடுத்திருந்தாங்கன்னா வடக்கன் அப்புறம் தெலுங்காரன்லாம் நம்ம கடவுளை எதுக்கு படமாக பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கடவுள் பேஸ் பண்ண படத்துக்கு முக்கியமான ட்ரெண்ட் செட் பண்ண படம் காந்தாரா தான். காந்தாரா ஆகட்டும், அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 ஆகட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு நல்லதாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சுரலி அப்புறம் குளிகா தெய்வத்தை எப்படி இருக்கும், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த தெய்வம் எப்படி உதவி செய்யும், அதை அவங்க ஸ்டோரியோட கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சரி ப்ரோ, நம்ம ஊரில் அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எடுத்திருக்காங்க, பட் அவ்வளோ நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பொன்னியின் செல்வன் எடுத்துக்கலாம். சோழர்கள் பார்த்திங்கன்னா அவங்க தீவிரமான சிவபக்தர்கள். பட் மணி சார் என்ன பண்ணியிருந்தாருன்னா சிஜியில் பட்டையை போட்டு விட்டுருக்காரு. அப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு, கமர்ஷியல் வேல்யூக்காக கருப்பு சாமியை யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இந்த கருப்பு படம். இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிற செய்யோன் படம் கூட முருகனை பேஸ் பண்ண படமாக தான் வரப்போகுது போல். சரி, எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெற்றிமாறன் இந்த தமிழ் முருகன் படத்தை அறிவுமதி எழுதின தமிழ் முருகன் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இருக்கிறாரு. இந்த நாவலில் வரலாற்றில் நம்ம தமிழ் கடவுள் முருகன் எப்படி இருந்தார், அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் இந்த நாவலில் இருக்கும். அதே தழுவி ஒரு படமாக எடுக்கிறப்போ நமக்கு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற முருகன் எல்லாமே ஒரு மித்தலாஜிக்கல் இருக்கிற முருகனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லைக் முருகன் ஒரு மயிலில் தான் ஏறி வருவார், அவருக்கு இந்த மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்கணும், மித்தாலஜிக்கலாக இருக்கும். பட் இந்த படம் பியூர் அண்ட் பியூர் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண படமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயமெல்லாம் போக என்ன, இந்த 3 படத்துக்கும் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் கம்பேரிசன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சைவன் படத்துக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயண் மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் ஜூனியர் என்டிஆர் அண்ட் திருவிக்ரமோட ப்ராஜெக்ட்டுக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் இந்த தமிழ் முருகன் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இந்த மியூசிக் டைரக்டர்ஸோட கிளாஷ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். எனக்கு இந்த தமிழ் முருகனோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு தோணுச்சு. இவங்க இந்த ஏஐ வச்சு தான் இந்த வீடியோவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் மியூசிக்கும் அவ்வளோக்கா இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. பார்ப்போம், இந்த ப்ராஜெக்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. காத்திருப்போம் மக்களே. அப்புறம் இந்த தமிழ் முருகன் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.